ஹலோ ஸ்குவாட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் வந்து நான் ஒரு சொல்ல போகிறேன். குரோஷியா இல்லை ரஷ்யா இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு போட்டுட்டு அன்ஸ்கில் ஜாப் வரலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கண்ட்ரிஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அன்ஸ்கில்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு இப்படி இதை செய்யணும், இந்த பாக்ஸை வந்து இங்கே கொண்டு போய் வைக்கணும், இதை வந்து இப்படி பேக் பண்ணணும், அவன் அந்த பையன் வந்து செய்வான். ஓகேவா? இதுதான் வந்து அன்ஸ்கில்டு. நம்ம வந்து ஒரு 26, 27, 28 ஏஜில் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறோம்னா அன்ஸ்கில்டாக போகாதீங்க. அதுதான் என் பெஸ்ட்டு அட்வைஸ். ஓகேவா? அது நீங்கள் குரோஷியா மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரிக்கு போனாலும் சரி, அமெரிக்கா மாதிரி ஒரு சர்வாதிகார கண்ட்ரி, ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய சோவியத் கண்ட்ரி, இந்த மாதிரி போனாலும் சரி, அன்ஸ்கில்டாக போகாதீங்க. ஏதாவது ஒரு ஸ்கில்டு வளர்த்திட்டு போங்க. அதுதான் வந்து உங்களோட டேலண்ட்டை வந்து அங்கே வந்து நிரூபிக்க செய்யும். அதை விட்டுட்டு சும்மா எத்தனை நாளைக்கு நீங்கள் பாக்ஸையே லேபிள் பண்ணுவீங்க, எத்தனை நாளைக்கு நீங்கள் லோட் பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்ததுனா தான் அடுத்த கம்பெனிஸ்க்கு மூவ் ஆகி உங்களோட சேலரியை வந்து ஹைக் பண்ண முடியும். சரிங்களா? ஃபாரினை பொறுத்த வரைக்கும் இது தான். ஸோ அன்ஸ்கில்டாக போகணுங்கிறத நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு டிரைவிங்கோ இல்லை ஏதாவது ஒன்று கற்றுட்டு போங்க. அப்படின்னா தான் வந்து அது வந்து உங்களுக்கு எப்போயா இருந்தாலும் யூஸ் ஆகும். ஓகேவா? என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது அப்படின்ட்டு. ஸ்கில்லுங்கிறது கடைசி வரைக்கும் நம்மளோட ஆயுட்காலம் வரைக்கும் நம்ம கூட இருக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அதை எப்பயுமே வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ கம் டு த பாயிண்ட். குரோஷியா பெஸ்ட்டா ரஷ்யா பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடித்து சொல்லுவேன் ரஷ்யா பெஸ்ட்டு. ஏன்னா குரோஷியா வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு உண்டான கண்ட்ரி அது. அதாவது ஒரு 60 ஏஜில் நம்ம போய் எல்லாமே வாழ்ந்துட்டோம்ப்பா, நம்ம எல்லாமே பார்த்தாச்சு, சம்பாரிச்சாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, போய் நிம்மதியாக உட்காரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான கண்ட்ரி குரோஷியா நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து அந்தளவுக்கு வந்து இது கிடையாது, தீவிரவாதமோ இல்லை ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோ அந்தளவுக்கு இருக்காது. இருக்குது, பட் அந்தளவுக்கு இருக்காது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது ஒரு டெவலப்மெண்ட் கண்ட்ரி. ஓகே, அங்கே போயிட்டு நம்மளால் ஏர்ன் பண்ணணும், நம்ம எல்லாத்துக்குமே பணம் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நம்ம நாட்டை விட்டு ஃபேமிலியை விட்டு எல்லாத்தையும் தாண்டி அங்கே போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பீப்புள்ஸே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போய் தான் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்ட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், குரோஷியாவை கம்பேர் பண்ணுறப்ப ரஷ்யா வந்து ரொம்ப 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 பெரிய நாடு. ஓகேவா? அப்படிங்கிறப்ப ரஷ்யா வந்து பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. அங்கே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ எதுவுமே கிடையாது குரோஷியாவில். பட் ரஷ்யாங்கிறது ஒரு சோவியத் யூனியன். அப்படிங்கிறப்ப அங்கே எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஐடி செக்டார்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது கம்பேர்ட் டு குரோஷியா. ஸோ ரஷ்யா வந்து நீங்கள் போகிறது ரொம்ப